ஓம் சாந்தி. இன்னைக்கு மனுஷன் சந்திரன் வரைக்கும் தன்னுடைய காலை பதிச்சிருக்கிறாங்க. ஆனால் மன அமைதிக்காக இன்னும் மனிதன் தேடிக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க. அறிவியல் இந்த உலகத்தை ரொம்ப வேகமாக மாற்றிடுச்சுங்க. ஆனால் மனிதனுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை இன்னும் நிரப்ப முடியல. வசதிகள் அதிகமாக இருக்கு, ஆனால் உண்மையான சந்தோஷம் குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்க. ஏன் தெரியுங்களா? ஏன்னா மனுஷன் வெளி உலக வளர்ச்சிக்காக நிறைய நேரம் செலவு பண்ணுறான், ஆனால் உள் உலகத்தை மறந்துட்டாங்க. பிரம்மா குமாரிஸ் ராஜயோக தியானம் நமக்கு என்ன ஆழமான விஷயத்தை புரிய வைக்குது அப்படின்னா, நாம இந்த உடல் கிடையாது, நான் ஒரு அமைதியான ஆத்மா. இந்த ஒரு உண்மையை நம்ம மறந்ததால தாங்க பயம், கோபம், பொறாமை, மன அழுத்தம், அமைதியின்மை இது எல்லாமே மனித வாழ்க்கையில அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்க. நாம தினமும் நான் ஒரு டீச்சர், நான் ஒரு டாக்டர், நான் பணக்காரன், நான் வெற்றி அடைந்தவன் இப்படின்னு இந்த உடலினுடைய ஐடென்டிட்டியில வாழ்றோம். ஆனா இந்த ராஜயோகத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த உடல்ன்றது ஒரு காஸ்டியூம் போல, அதாவது ஒரு ட்ரெஸ் மாதிரி. ஆத்மா தாங்க உண்மையான நான். இந்த உடல் மாறும், வயசு மாறும், சூழ்நிலைகள் மாறும், ஆனா ஆத்மாவினுடைய உண்மையான குணங்கள் ஒருபோதும் மாறாதுங்க. அமைதி, அன்பு, ஆனந்தம், தூய்மை, சக்தி இவை எல்லாமே ஆத்மாவினுடைய உண்மையான குவாலிட்டிஸ். ஆனா வெளி உலக விஷயங்கள்ல அதிக அட்டாச்மெண்ட் பற்று வந்ததால இந்த இன்னர் பவரை நம்ம மறந்துட்டோங்க. இறைவன் இந்த பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியானத்தின் மூலமாக நமக்கு என்ன ஞானத்தை சொல்றாரு அப்படின்னா, இப்போ இந்த உலகத்தில் நடக்கிற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கான ரூட் காஸ் என்ன தெரியுங்களா? இந்த ஆத்ம உணர்வை மறந்து இந்த தேக உணர்வுல வாழ்றது தாங்க. இந்த உடல் உணர்வுல நம்ம இருக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கம்பேரிசன் வருது, காம்படிஷன் வருது, எக்ஸ்பெக்டேஷன் வருது. அதிலிருந்து தாங்க பெயின், அதாவது வலி ஆரம்பிக்குது. ஆனா சோல் கான்சியஸ்னஸ்க்கு, அதாவது ஆத்ம உணர்வுக்கு நம்ம திரும்பும் பொழுது மனசு ரொம்ப லேசாகுது, உறவுகள்ல ஒரு இனிமைத்தன்மை வருது, கோபம் குறையுது, அமைதி அதிகமாகுது, உள்ளுக்குள்ள ஒரு புதிய சக்தி உருவாகுது. ராஜயோக தியானம் என்பது நம்மளுடைய மைண்டை ரொம்ப பிளாங்கா வைக்கிறது கிடையாதுங்க. அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடக்கிற ஒரு சைலண்ட் கம்யூனிகேஷன். இறைவன் பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியானத்தின் மூலமா அவருடைய உண்மையான அறிமுகத்தை கொடுக்கிறாரு. பரமாத்மா ஒரு ஒளிப்புள்ளி வடிவமா இருக்கிறாரு. அவரை தான் சுப்ரீம் சோல், அதாவது பரமாத்மான்னு சொல்லப்படுது. அவர் தான் அமைதியினுடைய கடலா இருக்கிறாரு, அன்பினுடைய கடலா இருக்கிறாரு, சக்தியினுடைய கடலா இருக்கிறாரு. எப்போ நம்ம அவரை அன்போடு நினைக்கும் பொழுது நம்ம ஆத்மாவினுடைய பேட்டரி சார்ஜ் ஆகுதுங்க. ஆத்மாவும் மீண்டும் சக்தி பெற ஆரம்பிக்குது. இதுதாங்க ராஜயோகா. மெடிடேஷன், தியானம் என்பது ஒரு ரிலிஜன் பேஸ்டு கிடையாதுங்க. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல், ஒரு பீஸ்ஃபுல் வே ஆஃப் லிவிங். இப்போ சில நொடிகள் வெளி உலகத்தை மறந்து உங்களுடைய உள்ளத்தை உணர ஆரம்பிங்க. நெற்றியின் நடுவில் ஒரு சிறிய ஒளிப்புள்ளி, அதுதான் நான். ஒரு அமைதியான ஆத்மா, இந்த உடலை இயக்கும் சக்தி. இப்போது நான் சுப்ரீம் சோலின் அமைதியான ஒளியுடன் கனெக்ட் ஆகிறேன். அந்த தெய்வீக அமைதி என் மனதை மெதுவாக நிரப்புகிறது. என் பழைய பழக்கங்கள் கரைகிறது. கோபம் மெதுவாக மறைகின்றது. மன அழுத்தம் வெளியேறுகிறது. நான் லேசாக உணர்கிறேன். நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன். நான் அன்பால் நிரம்பிய ஆத்மா. நான் அமைதியினுடைய சக்தியாக இருக்கின்றேன். இந்த உலகத்தை மறக்கணும்னா முதல்ல தாட்ஸை மாற்றணும், எண்ணத்தை மாற்றணும். நம்முடைய தாட்ஸை சேஞ்ச் பண்ணும் பொழுது நம்முடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகுது. ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகுறதுனால நம்முடைய ஆக்ஷன்ஸ், செயல்களும் மாறுது. எப்போ நம்முடைய ஆக்ஷன்ஸ், செயல்கள் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய டெஸ்டினியும் மாறுதுங்க. இதுதாங்க பிரம்மகுமாரிஸ் ராஜயோக தியானத்தின் மூலமாக பரமாத்மா இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். ஒவ்வொரு நல்ல எண்ணமும் உலகத்திற்கு ஒரு பிளெஸிங்ஸ். ஒவ்வொரு அமைதியான ஆத்மாவும் இந்த பூமியினுடைய ஒரு ஹீலிங் எனர்ஜி. இன்னைக்கு இந்த உலகம் வெளியில சொல்யூஷன்ஸ் தேடுதுங்க,
ஆனால் உண்மையான சொல்யூஷன், தீர்வுன்றது மனிதனுடைய உள்ளத்துல தாங்க இருக்கு. அறிவியல் வந்து வாழ்க்கையை ரொம்ப வசதியாக்குதுங்க. ஆனால் ஆன்மீகம் தாங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுது. எப்போ நாம் நம்முடைய உண்மையான ஆன்மீக அடையாளத்தை நினைவுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது நான் ஒரு ஆத்மான்ற அந்த உணர்வை மீண்டும் ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உலகம் மீண்டும் அமைதியான உலகமாக, மகிழ்ச்சி மிக்க உலகமாக மாற ஆரம்பிக்குதுங்க. இந்த ஆன்மீக பயணத்தில் என்னோட இணைந்திருப்பதற்கு நன்றி. பிரம்மகுமாரிகள் மூலமாக பரமாத்மா இறைவன் நமக்கு நேரடியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ராஜயோக தியானத்தை உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகள் தியான மையத்தில் இலவசமாக நீங்கள் இந்த ராஜயோக தியானத்தை கற்றுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாந்தி.